இந்த 20 வருஷமாயிட்டு நிறைய விகசனங்களை இங்கே கொண்டு வந்திருக்கு. இந்த இருக்கக்கூடிய ஒரு அங்கன்வாடி, ஸ்கூலு, மேலே வெயிட்டிங் செட்டு, எல்லா க வீடுகளுக்கு முன்னாலேயும் காங்கிரீட் ரோடு, வீட்டு வீட்டுக்கு குடிவெள்ள பദ്ധதி அப்படின்னு சொல்லிட்டு நிரவധി விகசனங்களை அள்ளி கொடுத்த ஒரு வார்டாக்கும் இந்த വാർഡ്. ഇത് LDF-നുடைய ചെങ്കോട്ട. ദേവികുളം ഗ്രാമപഞ്ചായത്തിൻ്റെ 10ാം വാർഡ്. ഈ 10ാം വാർഡിൽ ഒരു സവിശേഷതയുണ്ട്. കഴിഞ്ഞ 20 കൊല്ലമായിട്ട് ഇത് LDF-ൻ്റെ കോട്ടയാണ്. ആ കോട്ട നിലനിർത്താൻ വേണ്ടി തന്നെ സ്ഥാനാർത്ഥിയെ മത്സരിക്കുന്നത് സുരേഷ് പി ആണ്. ഈ പ്രാവശ്യം എങ്ങനെയുണ്ട്? ഈ പ്രാവശ്യം വിജയം ഉറപ്പാ. 20 வருஷமா LDF இங்கே வெட்டியாக இருக்குது. இந்த வருஷமும் நாங்கள் வெட்டியாயிட்டு பஞ்சாயத்தில் 10ാം വാർഡ് വെറ്റിയായിട്ട് വരും. നിരവധി വികസന പ്രവർത്തനങ്ങളൊക്കെ ചെയ്യും അല്ലേ? പ്രവർത്തനം ചെയ്യും. എങ്ങനെയുണ്ട് പൊതുവെ LDF-ൻ്റെ? 2005 இது வரைக்கும் LDF கோட்டையாக்குது. அப்போ 2005 தொட்டு ராமராஜ்ன்ற ஒரு மெம்பர் தொடங்கி வச்சதாக்கும் இந்த வெற்றியை. அதுக்கடுத்து இடதுசாரி ஜனநாயக முன்னணியினுடைய கிராம பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, பிளாக் பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, ஜில்லா பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, கிராம பஞ்சாயத்து மெம்பர் ஜெயிக்கிறது மாத்திரம் அல்ல, ஜில்லா பஞ்சாயத்துக்கும் பிளாக் பஞ்சாயத்துக்கும் கூடுதல் ஓட்டுகளை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு வார்டுன்னு சொன்னால் இதுதான். கலைஞர் நாராயண பிளாக் பஞ்சாயத்து மெம்பராக மത്സരിக்கும் போதும், அதுக்கு முன்னால் சி ராஜேந்திரன் பிளாக் பஞ்சாயத்து ஜில்லா பஞ்சாயத்தில் மത്സരിக்கும் போதும் குறைஞ்சது அவங்களுக்கு 300 ஓட்டு லீடு வாங்கி கொடுத்த வார்டாக்குது. அப்போ இந்த 20 வருஷமாயிட்டு நிறைய விகசனங்களை இங்கே கொண்டு வந்திருக்கு. இந்த இருக்கக்கூடிய ஒரு அங்கன்வாடி, ஸ்கூலு, மேலே வெயிட்டிங் செட்டு, எல்லா வீடுகளுக்கு முன்னாலேயும் காங்கிரீட் ரோடு, வீட்டு வீட்டுக்கு குடிவெள்ள பദ്ധதி அப்படின்னு சொல்லிட்டு நிரவധി விகசனங்களை அள்ளி கொடுத்த ஒரு வார்டாக்கும் இந்த வார்டு. இது LDF-னுடைய செங்கோட்டை. இந்த செங்கோட்டையில் யாரும் ஜெயிச்சு போகிறதுக்கு ஒரு வழி இல்லை. இடதுசாரி ஜனநாயக முன்னணி கண்டிப்பான முறையில் இந்த தடையும் வெற்றியை பதிக்கும். 25 வருஷம் நாங்கள் வெற்றியை கொண்டாடிட்டு சில்வர் ஜூப்ளியை கண்டிப்பாக கொண்டாடுவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இங்கே உள்ள ஓட்டர்மார் முழுவதும் எங்களோட ஒப்பம் இருக்காங்க. அது ஆரம்பிச்சுட்டு நாங்கள் 15-20 ദിവസം ആയി. 20 ദിവസമായിട്ട് ഞങ്ങൾ നല്ല പ്രചാരണത്തിലാണ് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. തോട്ട മേഖലയൊക്കെ എങ്ങനെയുണ്ട് സ്വീകരണം? തോട്ട മേഖലയിലൊക്കെ നല്ല സ്വീകരണമാണ്. ജില്ലാ പഞ്ചായത്ത് മത്സരിക്കുന്ന ഈശ്വരൻ സഖാവ് ഇന്നലെ വന്നു, 2 ദിവസത്തിന് മുമ്പ് വന്നു. ബ്ലോക്ക് പഞ്ചായത്തിൽ മത്സരിക്കുന്ന അഡ്വക്കേറ്റ് സുനിൽ കുമാർ വന്നു. എല്ലാവർക്കും നല്ല സ്വീകരണമാണ്, വമ്പിച്ച സ്വീകരണം കൊടുത്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ഞങ്ങൾ നല്ല രീതിയിൽ മുന്നോട്ട് പോയിക്കൊണ്ടിരിക്കുക. ഏതായാലും ഇത്തവണയും 25ാം വർഷവും LDF-ൻ്റെ ഈ കോട്ട നിലനിർത്താൻ തന്നെയാണ് സ്ഥാനാർത്ഥി സുരേഷ് കുമാറിൻ്റെ ആത്മവിശ്വാസം. ഏതായാലും ആത്മവിശ്വാസത്തിൽ നമ്മളും ആശംസകൾ അർപ്പിച്ചുകൊള്ളുന്നു. ക്യാമറമാൻ AP രാജയ്ക്കൊപ്പം വിനീഷ് ആന്റണി, കേരള വിഷൻ ന്യൂസ്, ഇടുക്കി.